இந்த துண்டு கட்டுவதற்கான உரிமையாக போத வைகுண்டசாமி இங்கே உருவாக்குறாரு. ஐயா வைகுண்டசாமி தலைமையில விழிப்புணர்வு வேட்டி கட்டுறது. பூஜை அவன் பண்ற சாமி அல்ல. கண்ணாடி வச்சு தொழுவது, கண்ணாடி முன்னாடி தொழுவது, தலையில் உருமாலை கட்டிக்கிறது, ஆணும் பெண்ணும் பூஜை செய்வதற்கான உரிமை, கடவுள் எங்க இருக்கிறது. இதை பார்த்து தான் கேரளாவுக்குள்ள நாராயணகுருவுடைய சிஷியர் தான் ஐயா வைகுண்டசாமியை பார்த்துட்டு தான் நாராயணகுரு வர்றாரு. நாராயணகுருவினுடைய சிஷியர் அவர் சொல்றாரு, எங்களுக்கு நாங்கள் ஒரு கடவுளை தொழுவதற்கு உரிமை கிடையாது. இதற்கு சிவகிரியில் இருக்கக்கூடிய சிவன் ஈழவ சிவன் சிவனையே ஒரு சாமியெல்லாம் வச்சுருந்த ஜாதி சாமியா மாறுது. இங்க வைகுண்டசாமியுடைய இயக்கம் வந்ததுனால, அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, இங்க வைகுண்டசாமி இயக்கம் வந்ததுனால இந்த மக்கள் இந்த மதத்துக்குள்ள இருந்தாங்க. ஆனால் பாதி பேர் வெறுத்து போயிட்டாங்க. கோபம் வருது மக்களுக்கு. ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க வந்தாச்சு, அந்த பொம்பளை பள்ளிக்கூடம் வச்சிருக்காங்க, காலேஜ் வச்சிருக்காங்க, ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க, எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்க வந்து ரவுட்டி போட்டிருக்காங்க, ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்றது? இந்த இந்த தோல் சீலைன்னு சொல்லக்கூடிய இந்த பாக்கெட் போடுற போராட்டத்துக்காக வேண்டிய அவங்க என்ன பண்ணாங்கன்னா மதம் மாறினாங்க. கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினா ரவுக போட்டுக்கலாம், கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினா ரவுக போட்டுக்கலாம். பிரிட்டிஷாராயன் வெள்ளக்காரன் அவங்கள்ட்ட எதிர்க்க முடியாது. மதம் மாறி இந்தியா கோயம்புத்தூர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் தெரியும். மதம் மாறிய கிறிஸ்தவர்கள் சொந்தக்காரனா இருப்பான், பாதி பேர் மதம் மாறி இருப்பான். கொஞ்சம் பேர் ஹிந்து நாடா, கொஞ்சம் பேர் கிறிஸ்துவ நாடா, கொஞ்சம் பேர் இந்து ஜாதி, கொஞ்சம் பேர் கிறிஸ்துவ ஜாதி. எப்படி இது வந்ததுன்னு சொன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ள இந்த ஜாதி இவர்கள் இந்த ஜாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக கோயில் நிற்க முடியாது. அவங்க வரன்னு சொன்னா 18 அடி தள்ளி நிற்கும், 10 அடி தள்ளி நிற்கும். இப்படி ஒதுக்கி நிற்கிறது. இவன் கோயிலுக்குள்ள நுழைய முடியாது. கோபுரத்தை பார்த்து கொண்டு தமிழ்நாட்டில் பிறந்த சிக்கிறது, கோபுரத்தை பார்த்து கும்பிடுவது, கோயிலுக்குள்ள போக முடியாது. கொடிக்கம்பத்தை பார்த்து கும்பிடுவது, வெளியில் நின்று போயிட்டு கோபுரத்தை பார்த்து கூட்டு போகணும். தொழுவதற்கான உண்மையா நீங்க தொழுவதற்கான உண்மை கடவுளை கும்பிடுவது, இதுதான் இந்த விஷயம் மாற்றம். ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள போய் ஒரு ஆஸ்பத்திரி, உதாரணத்துக்கு என் பொண்ணு வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்யறாங்க, விஜயநகர். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கம்பெனி வந்து ஜெர்மனிக்கு போகிறாங்க. ஜெர்மனி போய் ஒரு 2 மாதம் அவங்க வேலை பார்க்கறதுக்காக இருப்பாங்க. போயிட்டு வந்து சில விஷயம் சொன்னாங்க. ஒரு வீடு ஒவ்வொருத்தருக்கும் அங்கே இப்போ போகும்போதே 3 பேர் போகிறாங்க. போய் 10 நிமிஷத்துக்கு கூட வாடகைக்கு வீடு எடுக்கும்போது வரான் அதிகாரிகள் வரான். இந்த வீடு உங்களுக்கு சௌகரியமா இருக்கா, 3 பேருக்கு தங்குற அளவுக்கு வசதி இருக்கா, கேஸ் இருக்கா, தண்ணி வசதி இருக்கா, டிவி பார்க்குற வசதி இருக்குதா, குழந்தை இருந்தால் விளையாடுறதுக்கு வசதி இருக்கா, அந்த குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கான உணவு என்ன தீர்மானிக்கிறது. 10 நிமிஷத்துக்குள்ள வீடு போக முடியாது. அதிகாரிகள் வரான், வந்து செக் பண்ணுறான், பூரா கரெக்டாக இருக்கா, தண்ணி வசதி இருக்குதா, சானிடரி வசதி இருக்கா, எல்லாம் பார்க்கலாம். கண்ணாடி இப்போ பனி பெய்யறவங்க கோயிலுக்குள்ள கண்ணாடி போட்டாச்சா கண்ணாடி பளிச்சுன்னு வெளியே தெரியுது. நம்ம ஊரில் தெரியாது, புகையடிச்சிடும் வெளியில. ரோட்ல எந்த குப்பையும் போட முடியாது. வீடு வசதி. வயதானவர்கள் வீட்டில் இருக்காங்க. என்ன வருதாமா காலையில் 2 பேர் தனியாக இருக்கிறாங்க. காலையில் அரசாங்கம் அங்கேருந்து வேனில் இவங்க 2 உணவு சமையல். வீட்டில் கொண்டு காலையில் உணவு, மத்தியான உணவு, சாயங்கால உணவு, இந்த 3 நேரம் உணவு. ஆஸ்பத்திரி தனியார் ஆஸ்பத்திரி கிடையாதுங்கிறாங்க, எல்லாமே அரசு ஆஸ்பத்திரி. இது பேஷண்ட் எப்படி கூட்டிகிட்டு போகிறதுன்னு கேட்டால் வண்டி வேணும், அந்த விஷயங்கள் வேற. ஹெலிகாப்டர் வச்சுருக்காங்க. ஹெலிகாப்டர்லேருந்து ஒரு பேஷண்ட் உடம்பு சேர்ந்துருக்கோம்னா ஹெலிகாப்டரில் ஏற்றி கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருக்காங்க. அரசுக்கு என்ன பொறுப்பு? உணவு கொடுக்கணும், வீடு கொடுக்கணும், மருத்துவம் கொடுக்கணும், கல்வி இலவசம். இத்தனைக்கு அந்த நாம சொல்ற முதலாளித்துவாரு. ஆனால் அடிப்படையாக கல்வி, மருத்துவம், வீடு, உணவு போன்ற விஷயங்கள் கொடுக்கணும். நம்முடைய விஷயம் தான். அந்த உலகத்தில் மக்களுடைய பிரச்சனை என்னன்னா ஒரே விஷயம்தான், உணவு, உடை, உறைவிடம். இந்த 3 தான் அடிப்படை. இந்த 3 விஷயத்துக்காக தான் இந்த புத்தல் பிரச்சனை. இந்த உணவுக்காக, உடைக்காக, உறைவிடத்துக்காக தான் இத்தனை பிரச்சனை. இத்தனை நிறுவனங்கள், இத்தனை பெரிய பெரிய கார் ஓடுறது, ட்ரெயின் ஓடுறது, விமானம் பறக்கிறது,
கண்டமிட்டு தாய் போறது இதெல்லாம் எப்படின்னு சொன்னா எல்லாம் இந்த 3 அடிப்படை விஷயம். இந்த 3 அடிப்படை, இந்த 3 அடிப்படையான விஷயங்கள் இந்த மக்களுக்கு தேவை என்கிற முறையில் தான் இந்த 3 அடிப்படை விஷயத்தை மையமாக வச்சுதான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இயங்குது. அந்த முறையில் நம்முடைய கருத்துக்களை உலகம் முழுவதும் பிரச்சனை பார்ப்போம். அவர்கள் எல்லாம் போராடி நான் கூட சொல்லும் போது கூட பார்த்தோம்னா இந்த நாட்டில் சும்மா வரல, இந்த இதெல்லாம் பிரச்சனை சும்மா வரல. அந்த மக்கள் போராட்டம், அந்த மக்கள் ஒரு அணிதிரண்டார்கள். இதெல்லாம் வந்து சும்மா சும்மா அரசாங்கம் இஷ்டத்தை கொடுத்ததில்ல. இதெல்லாம் வந்து அவர் போராடி பெற்ற உரிமை. இந்த வாழ்க்கை வச்சு அப்ப நம்ம நாட்டுக்கும் ஆனந்த வித்தியாசம் இருக்கு. அவர்களுக்கு நமக்குமான வித்தியாசம் மிகப்பெரிய இடைவெளி இருக்குது. சரி, இந்த விஷயம் இதே போல பல நாடுகளில் மக்களுடைய வாழ்க்கை தரம் மேம்பட்டு பல நாடுகளில் மக்கள் எதிரி சாப்பிட்றவங்க, வேர்க்கணக்கு காடுகள் விளையக்கூடிய கிழக்குகள் தோண்டி சாப்பிட்றவங்க உணவே இல்லாமல் ஒரு பெரும்பகுதி மக்கள் இந்த நாடு உலகம் முழுவதுமே உணவில்லாத வாழ்க்கை வாழ்க்கை இன்னொரு பக்கம் செழிப்பான வாழ்க்கை. இந்த நிலையை மாற்றுவதற்கான ஒரு சமத்துவமான முறை சிந்திக்கக்கூடியது கம்யூனிஸ்ட் பார்ட்டி. எல்லோருக்கும் சம வேலைக்கு பெண்கள்லாம் வீட்டுக்கு வந்த வெளியில் வந்தாச்சு. பாரதியார் சொல்லுவான், 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாரதி சொன்ன வார்த்தை, வீட்டுக்குள்ளே தொண்டை பூட்டி வைத்த விந்தை மனிதர் வாங்கி விட்டார். வீட்டுக்குள்ள பொண்ணை பூட்டி வச்சு எப்படி கல்யாணம் பண்ண முடியாது. இன்னைக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். கூட்டத்துக்கு இந்த போய் நடந்த சம்பவம், இந்த போய் நடந்த சம்பவம். அப்போ இங்கே இந்த பெண்கள் இன்னைக்கு தெரு போட்டு வேலைக்கு வருவது, வீட்டுக்குள்ளே மட்டும் சமையல் சாப்பாடு வந்து குஷி கூட வாடுவது, இந்த நிலையை விட்டு வெளியே வந்து இன்னைக்கு எல்லாரும் வேலைக்கு போகிறோம். இந்த மனித சமுதாயம் முழுவதுமே ஒரு தகுந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற சிந்தனைகள் தான் நாம் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போடுறோம். நமக்கு ஒரு திட்டம் வச்சுக்கிறோம். வேறு கட்சிகள் தான் இருக்காது. இந்த திமுக அண்ணா திமுக மற்ற கட்சிகளுக்கு போய் நீங்கள் நாளைக்கு என்ன பண்ண போகிறீங்க, எப்படி இந்த வருங்காலத்தை அமைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால் பொதுவாக பேசிட்டு போயிடலாம். அவங்கள்ட்ட பிளான் நமக்கு என்ன இருக்குது, இது திட்டம் வச்சுருக்கோம், என்ன விதிமுறைகள் வச்சுருக்கோம். அது போக இன்னைக்கு உடனடியாக நடக்கக்கூடிய விஷயங்கள், உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றியான ஒரு தீர்மானங்கள் போன்ற விஷயங்களை நாம் போகிறோம். நம்முடைய கருத்துக்களை மிக தெளிவாக நம்ம தெரிவிக்கணும். இதை எப்படி வழி நடத்துவதற்கான விஷயத்துக்கான ஊழல் போன்ற விஷயங்கள் போகிறோம். நிறைய மக்களை அரசியல் ரீதியாக தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த முறையில் கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய இந்த கட்சி நிச்சயமாக இந்த அமைப்புகள் இந்தியாவுடைய அனைத்து மக்களும் ஒன்று திரட்டும். அதுக்கான பல வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகள் என்னைக்கு சின்னதாக இருக்கலாம், ஆனால் இது வளர்ச்சியை நோக்கி சொல்லக்கூடிய விஷயம், மற்றவர்கள் வீழ்ச்சியை நோக்கி போகக்கூடியது. இது ரெண்டுக்குமான வேறுபாடு. அந்த முறையில் நாம் வந்து இந்த மாநாடு நடத்திட்டு இருக்கிறோம். இது தொடர்ச்சியாக வெற்றி பெறவும், நீங்களெல்லாம் ஒரு சமூக விழிப்புணர்வு மக்களாக மாற வேண்டும். அதுக்கான முயற்சி ஈடுபட வேண்டும். பெண்கள் நிறைய வந்திருக்கீங்க. அதனுடைய முறையில் உங்களுடைய நீங்கள் அமைப்புகளாகி மக்களை வழிநடத்த வேண்டும், நிறைய கற்றுக்கொள்ள முடியும் சொல்லிட்டு என்னுடைய இந்த சிறிய உரையை